கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் பலத்த கிரியைகளை நடப்பிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 18 அதன் 18வது வசனம். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுவதை காண முடிகிறது. அதற்கு முன்பாக தன்னை நடத்தி வந்த தேவன் பல விதமான உபத்திரவங்கள், சோதனைகள், மனித எதிர்ப்புகள், மனித போராட்டங்கள் வழியாக அங்கே நடத்தி வருவதையும் அவன் குறிப்பிடுகிறான். அங்கே சொல்லப்படுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஏராளமான அவனுக்கு ஒரு பக்கம் ஆபத்து, அந்த ஆபத்து சூழ்ந்திருக்கிற நேரத்திலே மனிதனும் அவனுக்கு எதிரிட்டு அவனை வீழ்த்துவதற்காக, அவனை மடங்கடிப்பதற்காக, அவனுடைய சூழ்நிலையை, வாழ்க்கை நிலைகளை மையமாக வைத்து அவனை தாழ விழப்பண்ணுவதற்காக அவனுடைய சத்துருக்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுவதை காண முடிகிறது. எப்பொழுது இவன் பலவீனம் அடைவான், இவனுக்கு எப்பொழுது ஆபத்து வரும், அதை பயன்படுத்தி நாமும் இவனை விழத்தள்ளுவோம் அல்லது இவனை கீழ்ப்படுத்துவோம் என்கிற கசப்பான எண்ணத்தோடு இவனை நெருங்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில்தான் அந்த சூழ்ச்சிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக முறியடித்து எனக்கு கர்த்தர் ஆதரவாய் இருந்தார் என்று அவன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருடைய ஆதரவினால் அந்த தந்திரங்களும் அந்த சூழ்ச்சிகளும் அந்த மனுஷ வன்மங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது என்பதை அங்கே வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் நன்றாயிருக்கும் போது நம்மை எதிர்க்கிறவர்கள், நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களை விட நாம் நெருக்கப்படும் பொழுதும், நாம் பல காரியங்களால் பாதிக்கப்படும் பொழுதும் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களும் பேசுகிறவர்களும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்மை தரம் தாழ்த்தி நடத்த நினைக்கிறவர்களும் ஏராளமான பேர் மனிதனில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்விலே மனித சகாயமற்றிருந்த அந்த நேரத்தில், மனிதன் எல்லாரும் சமயம் தேடி கீழே தள்ளுவதற்கு வாய்ப்பை தேடி இருந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆதரவு, கர்த்தருடைய அரவணைப்பு அவரை செம்மையாய் நடத்தினது என்று சாட்சியிடுகிறானே. நாமும் கர்த்தருடைய ஆதரவிலும் அரவணைப்பிலும் நடக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு ஆதரவு செய்யும்படி நாம் கர்த்தருடைய கரங்களை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய பாதத்தை அனுதினமும் தரிசிக்கிறவர்களாக காணப்படுவோம். காரணம், கர்த்தர் தான் நமக்கு மனித எல்லா சூழ்ச்சிகளில் நின்றும் நம்மை தப்புவிக்கிற நல்ல ஆதரவாக, நல்ல துணையாளராக, நல்ல நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக, சத்துருக்கள் நடுவிலே நமக்காக மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக வெளிப்படுவார். இன்றைக்கு நாமும் ஒரு நாள் சொல்ல முடியும், மனிதன் என்னுடைய ஆபத்தை கண்டு, என்னுடைய வேதனையை கண்டு இன்னும் அதிகமாக என்னை தாழ்த்துவதற்கு சமயம் தேடின பொழுது கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தபடியினால், கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்தபடியினால் இந்த மேன்மையான இடங்களிலே, இந்த உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தரனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்வதற்கு ஏதுவாய் கர்த்தரை நாம் நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக வைத்து கொள்ளுவோம். கர்த்தரை நம்முடைய வாழ்வின் எல்லா காலத்திலும் துணையாக அவரை பற்றி கொள்ளுவோம். எல்லா காலத்திலும் மனிதன், உறவுகள், சொந்தங்கள் மறந்த இடத்திலும் கர்த்தரோ நமக்கு ஆதரவாயிருந்து எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா சத்துருக்களின் பயங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து செமையாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று. ஆண்டவரே, மனித ஆதரவுகளும் மனித சகாயங்களும் ஆண்டவரே சமயத்திற்கேற்றபடி மாற்றப்பட்டு எப்பொழுது எங்களுக்கு ஆபத்து வரும், அதை வைத்து எப்பொழுது எங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் வரும் என்பதை பார்த்து அதை வைத்து குற்றம் சாட்டி அதை ஒரு ஆண்டவரே
ஒரு காரியமாக வைத்து ஆமை வார்த்தையினாலும் செயல்களினாலும் கீழ்ப்படுத்தி தாழ்த்த நினைக்கிற இந்த உலக மனிதர்கள் மத்தியில் தகப்பனே எங்களுக்கு கர்த்தர் ஆதரவாயிருந்து எங்களுக்குண்டான நெருக்கத்திலேயும் எங்களுக்குண்டான பாடுகளிலேயும் எங்களுக்குண்டான வருத்தங்களிலேயும் எங்களை விட்டு விலகாதபடி எங்களை ஆதரித்து எங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன் என்பதை இந்த சங்கீதங்கள் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோமே. தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதன் மறுக்கிற இடங்களிலும் எங்களுக்கு ஆதரவாயிருந்து எங்களை நடத்தும். கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது யார் எங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கர்த்தரே எங்களுக்கு ஆதரவாய் இருந்து நடத்தும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.